வணக்க நண்பர்களே. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருந்த ஒரு பீக்குக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். பிஸி ஆகிட்டார். இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். தமிழ் சூப்பராக பேசுவார். தளபதியும் கூட அதே தான் சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்கள் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நான் ஒரு ரசிகன் கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்களும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் எங்கே போய் பேசினாலும் ஒரு வரவேற்பு கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு தெளிவான பேச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஆளை நம்மளா கூட வந்து இணைஞ்சது மிகப்பெரிய சந்தோஷம்தான். அடுத்த கட்டமாக போனால் சில பேர் வந்து இணையத்துக்கு இல்லைங்க, முக்கியமாக அந்த எம்எல்ஏக்களும் வந்து இணைகிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எல்லாரையெல்லாம் வேண்டாம், ஊழல் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டாம் அப்படி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மன் அவங்களுமே இணையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து நிறைய பேர் இணைய உள்ளதாக இருக்குது. முக்கியமாக தேமுதிக அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் வரும்போது தாங்க கண்டிப்பாக தெரியும் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளை கூட முன்னாலேயே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அதுக்கடுத்து இந்த தம்பிகளை பற்றி பேசாமல் விட்டுலான்னு பார்த்தாலும் முடியலைங்க. அவங்க அந்தளவுக்கு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதே தான் ஒரு வேலையாக வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போ முடியும்னு தெரியல. ஒரு மனுஷன் வன்மத்தை கக்கலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் போயிட்டு ஒரு இழிவான வார்த்தை பயன்படுத்தி உங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் வரும் என்ன தான் பண்ணாலும் அது புரிஞ்சிக்காமல் அவர் பார்த்து தளபதி விஜய் அவர்கள் மீது அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அவங்க பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலு வந்துட்டாருங்க. வடிவேலு சீசன் வரவர் வந்துட்டாருங்க. வடிவேலு சீசன் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை நம்ம பண்ண மாதிரி விஜய் அவர்களை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டிருக்காரு. அதுக்கு சரியான ஒரு பாடம் போட்டணும். அவர் எப்போ வருவாருன்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து பேசிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி சுற்றுப்பயணம் எப்போ வராரு, என்ன தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால்